பாரு இங்க இருந்து பாக்கும்போது எலிஃபென்ட் மாதிரியே இருக்கு பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறமா தான் இப்போ லாங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ண வந்துட்டோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரெகுலராக நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி நாங்கள் ட்ரிப்புனா கார் தான் சூஸ் பண்ணுவோம். அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரியுமே காரில் தான் சுற்றி பார்த்துருக்கோம் இது வரைக்கும். பட் இந்த டைம் வந்து நாங்கள் ஃப்ளைட்டில் போகிறோம். இது வந்து ஒன்லி 3 days தான். நாங்கள் ரைனரில் தான் புக் பண்ணியிருந்தோம். ட்ரிப்புனாலே நாங்கள் எப்போதும் ஒரு ஃப்ரெண்டு ஃபேமிலி கூட தான் சேர்ந்து போவோம். அதே சேம் ஃபேமிலியோட தான் இந்த வாட்டியும் போயிருந்தோம். நாங்கள் வந்து வழக்கம் போல் ஒரு 3 BHK வீடு தான் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடம் வந்து ஸ்டெயின் பால், ஸ்பெயின் சொல்கிற இந்த டவுனில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு சி வியூ அப்பார்ட்மெண்ட். இது பக்கத்துலேயே நடந்து போனோம்னா உங்களுக்கு பீச் இருக்கும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த இடமே. இந்த 3 days ட்ரிப்பில் ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் யாட்ச் ஒன்று புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதுல வந்து ரைட் போகலான்னு தான் கிளம்பியாச்சு. இந்த 3 days ட்ரிப்பில் ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் யாட்ச் ஒன்று புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் தான் காலையில் ஃபுல்லாக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு 3 hours போல ஃபுல்லாக சுற்றி காட்டுவாங்க இந்த ஐலாண்டு ஃபுல்லாகவுமே. இந்த ரைடில் பார்த்தீங்கன்னா ப்ளூ லகூன்ற ஐலாண்டை ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஒரு இடமும் பார்க்கறதுக்கு. எங்கே பார்த்தாலுமே இந்த லைம் ஸ்டோன் மாதிரி தான் நிறைய மலை மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் காலையில் ஒரு 9 மணி போல் யாச்சில் ஏறினோம். கிட்டத்தட்ட ஒரு 12:30 வரைக்குமே நாங்கள் சுற்றி பார்த்துருந்தோம். இங்கே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டெல்லாம் போட்டுட்டு ஸ்பீக்கரில் போட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். முழு நேரமும் பார்த்தீங்கன்னா போட்டு கொஞ்சம் ஆடிக்கிட்டே தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளூ லகூன் ஐலாண்டை தான் இப்போ நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் ஃபுல்லாக. சம்மருக்கு நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மால்டா ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே நம்ம ஜெட் ஸ்கீயிங் பண்ணலாம், ஸ்விம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கிளிஃப்லாம் இருக்கு இல்லையா, அது மேலெலாம் ஏறி கூட நடந்து போகலாம். அதேமாரி நாங்கள் போயிருக்கோம். அதை நான் லாஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே ஆல்ரெடி நிறைய பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்லேயும் அவங்க நிறுத்துவாங்க. நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா அங்கே இறங்கி ஏறி ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இடமுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த இடத்துல உள்ள தண்ணி ஒரு விதவிதமான கலராக இருக்குது. ஒரு இடத்துல ப்ளூ கலர் இருக்குது, ஒரு இடத்துல க்ரீன் கலர் இருக்குது. ஒரு டைம் என்ன கலர்னே சொல்ல முடியாமல் கம்பைன் பண்ணி டிஃப்ரெண்ட்டான கலரில் இந்த தண்ணியோட ரிஃப்ளெக்ஷன் சூப்பராக தெரிஞ்சுது. இப்போ ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இருக்கா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு மாதிரி டர்காய்ஸ் ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஒரு இடமுமே யூனிக்காக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. தண்ணி கலரை பார்த்தியா? நம்மளை ரைட் கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்க ஒரு இடமா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதுதான் ஆக்சுவலாக பாப்பாய் கேவ்னு சொல்கிறாங்க. நீங்கள் கார்ட்டூன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாப்பாய் தண்ணியில் வர மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் இந்த மாதிரி ஸ்பாட்டில் ரெஃபரன்ஸாக வச்சு தான் அந்த கார்ட்டூன்லாம் கிரியேட் பண்ணது. இதுதான் பாப்பாய் கேவ் மக்களை பார்த்துக்கோங்க. இந்த கலரை பாருங்களேன், எவ்வளோ அழகாக க்ரீனிஷாக ஒரு மாதிரி சூப்பராக இருக்குன்னு. அதே மாதிரி எல்லா இடமே ஒரு கலரில் இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த இடம் பார்க்கறதுக்கு. அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். என்னை விட எங்கள் பசங்க தான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அங்கே பேர் அங்கெல்லாம் நிற்கிறாங்க. Crystal Lagoon. Crystal Lagoon very famous for swimming, snorkeling, diving, and also cliff jumping. Okay. Oh, cliff jumping. No. Very cool. Yeah. இந்த கிளிஃப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. ஆனால் இங்கேருந்து கிளிஃப் ஜம்பிங்லாம் பண்ணுவாங்களாம்.
பார்க்கவே ரொம்ப டேஞ்சரஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இங்கேருந்து நிறைய பேர் ஜம்ப் பண்ணி டைவ்லாம் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்கன்னு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே நம்ம எங்கெல்லாம் பிடிக்குதோ அங்கே நம்ம சொன்னோன்னா அங்கே ஸ்டாப் பண்ணுவாங்க, அங்கே நம்ம ஸ்விம் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் வந்து நிறைய ஃபிஷ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது பிரெட் போட்டோம்னா நிறைய ஃபிஷ் வருமா. ஸோ நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். பசங்க மீனுக்கெல்லாம் ஃபுட்டு போட்டதுமே டக்குன்னு நிறைய மீன் வந்துருச்சு. கொஞ்சம் நிறைய அலை இருந்ததுனால கொஞ்சம் கிளியராக தெரியல. பட் பார்த்தீங்களா எவ்வளோ மீன் மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க. போடு போடு, மாமாட்ட போய் வாங்கிக்க போ. வருதா? கலர்ல இருக்கு மீன். போடு, அப்பதான் நிறைய வரும், இல்லைன்னா போயிடும். Fish, yeah, a lot of fish. And if you want to walk to the end, you can stop there. There is jetty there. கிஷோரே, மேல ஏறி போனா அப்படி போலாமா இருக்கும்? நான் எடுத்துறேன்றாரு. we can bring. நான் அடுத்து போய் போட்டோ எடுக்க கூடாது. நல்லா இருக்கும். So you're born in Malaysia? No, I'm from Indonesia. I just மீனுக்கு சாப்பாடுலாம் போட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளிஃபில் ஏறி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். வேறு லெவலில் இருந்துச்சு. இங்கே எடுத்த ஒரு ஃபோட்டோவும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த கிளிஃபுக்கு நடுவில் எடுக்கிறது. நாங்கள் கொஞ்சம் மேலே ஏறி டாப்லேருந்து எடுத்திருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த சம்மருக்கு நீங்கள் எங்கேயாவது நல்ல ஸ்பாட் தேடிட்டு இருக்கீங்கன்னா மால்டா வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏய், எவ்வளோ கிட்டக்க பூரா போரு. இந்த கேவ் சைடு வந்து நிறைய புறா இருக்கிறதா சொன்னாங்க. சம்மர் டைமில் இந்த இடத்துக்கே வர முடியாதான், அவ்வளோ புறா இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நிறைய ஸ்விம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. பர்ஃபெக்டான ஸ்பாட்டுன்னு சொல்லியிருந்தாங்க ஸ்விம் பண்ணுறதுக்கு. நாங்கள் போகிறதுக்கு நாள் தான் பார்த்தீங்கன்னா சாய்ராக்கு ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க 2 பேருமே தண்ணியில் இறங்க விடல. அவங்க அப்பா மட்டும் போய் ஸ்விம் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. 2 பேருக்கும் ஆனால் ரொம்ப ஆசை தான். இருந்தாலும் திரும்பவும் தண்ணியில் போனால் ஃபீவர் வந்துருமேட்டு நான் அவங்கள அலோவ் பண்ணலை. ஆக்சுவலாக நாங்கள் போட்டில் போகும்போது சாங் போட்டுட்டு போயிருந்தோம். பட் யூடியூப்பில் அதை அப்படியே ஷேர் பண்ணியிருந்தோம்னா அது சாங்ஸுக்காக காப்பிரைட் இஷ்யூஸ் ஏதாவது வரும். ஸோ அதனால் நான் இதில் வாய்ஸ் அப்லோட் பண்ணல. 2 பேரும் அவ்வளோ சந்தோஷம். அவங்க அப்பா ஸ்விம் பண்ணுறதை பார்த்ததும் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் போய் ஸ்விம் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பாங்களான்னு தெரியாது. 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியாதனால என்னால் இறங்க முடியல. ஏன்னா இது கொஞ்சம் ஆழமாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துல. ஸோ அதனால் நாங்களாம் இறங்கல, ஜஸ்ட் பார்க்கறதோட நிப்பாட்டிக்கிட்டோம். அதே மாதிரி இந்த ஒரு ராக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து யூனிக்காக இருந்துச்சு. இதை பார்த்தீங்கன்னா டாக் மாதிரியே இருக்கா. ஸோ இது வந்து டாக் கிளிஃப்னு சொல்கிறாங்க. பார்க்கறதுக்கு அசல் டாக் மாதிரியே காதெல்லாம் வச்சுட்டு சூப்பராக இருந்துச்சு. இது வந்து 2 ராக் கிஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கனால இது கிஸ்ஸிங் ராக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று வந்து எலிஃபென்ட் ராக் ஒன்று இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு எலிஃபெண்ட்டை விட பயங்கரமாக நல்ல பெருசாக இருந்துச்சு. அசல் எலிஃபென்ட் மாதிரியே இருந்துச்சு தூரத்துலேருந்து பார்க்கும்போது. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக தும்பிக்கெல்லாம் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னு. போட் ரொம்ப ஆடினதுனால இந்த ஏரியாலலாம் கொஞ்சம் கிளியராக எடுக்க முடியல. இந்த மாதிரி ஒரு ஏரியாவுமே ரொம்ப சூப்பராக யூனிக்காக இருந்துச்சு. ரொம்ப பொறுமையாக அழகாக எல்லாத்தையுமே சுற்றி காமிச்சிருந்தாங்க. ஒர்த்து ட்ரிப்புன்னு தான் சொல்லணும். ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. காலையில் ஃபுல்லாக சூப்பராக இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். தண்ணி கலரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த இடத்துலலாம். இந்த
ஐலாண்டை ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது கோசோ ஐலாண்டுக்கு தான். போட் ரொம்ப ஆடி ஆடி போனதுனால 2 பேருமே நல்லா தூங்கிட்டாங்க. ஏதோ தாலாட்டு பாட்டின மாதிரி இருந்துச்சு போல். போட்லேருந்து இறங்கினதும் நாங்கள் லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கோசோ ஐலாண்டில் உள்ள இந்த சிட்டாடலுக்கு தான் போயிருந்தோம். கோசோ ஐலாண்ட்னு சொன்னாலே ரொம்ப ஃபேமஸ் ஆனது இந்த சிட்டாடல் ஆஃப் விக்டோரியான்னு தான் சொல்கிறாங்க. இந்த இடத்துல நிற்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போன டைமில் காற்றுனா காற்று அவ்வளோ காற்று, பேக்கே பிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு அவ்வளோ ஹெவியாக காற்று இருந்துச்சு. ஆனால் ரொம்ப அப்படியே ஃபன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப அப்படியே தள்ளிக்கிட்டே போகிற மாதிரி இருந்துச்சு. நடக்கிற கால் வலியே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்டோனால தான் ஆயிருக்கு. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, யூனிக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இங்கேருந்து பார்க்கறதுக்கு. சாய்ரா கல்ல பாரு. இங்க பாரு, சிமெண்ட் கூட போடாம வெறும் கல்ல மட்டுமே அடிக்க வச்சிருக்காங்க பாரு. கம்மெல்லாம் ஒட்டல, ஜஸ்ட் கல்ல மட்டுமே வச்சு வச்சிருக்காங்க. தண்ணியை பாருங்க, ஒரு வானம் கலரை பாருங்க, இங்க ஒரு ப்ளூ கலர் தண்ணி கலர் பாருங்க, ரெண்டு ஒரே பாருங்க. இந்த வீடியோவை இன்னமும் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்குறீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். மறக்காமல் ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.